அக்கா வந்துட்டாங்க, போகலாமா? ஏதோ நம்மளால் முடிஞ்சதுங்க, போகிற வழியில் எங்கேயோ ட்ராப் பண்ணோமா. அவன் பெரியப்பாவுக்கு வந்து ஒயின் ஷாப்பில் டெய்லி சரக்கு வாங்கணுமா. சரக்கு வாங்கி கொடுத்தா தான் அவர் குடிச்சிட்டு சாப்பிட்டு போகிறப்பாரு பொழுது. அக்கா போகலாங்களா? சரிங்கக்கா. சேஃப்டி தாங்க்கா முக்கியம். எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். நான் லோக்கல் இல்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், நல்லா தான் பேசுவாங்க. அதெல்லாம் கொடுங்க, அதுக்கு வாங்க போலாம். எங்க ஊர் பக்கம் வா போலாம். உங்க ஊர் எனக்கு தெரியாதுக்கா. நானும் இல்லக்கா, டைம் ஆயிடுச்சுக்கா, கோயிலுக்கு போனோம்க்கா. நானு எங்க போறேன்? நம்ம சொன்னோம்ல அங்க போறேன், புளிமேடு. எனக்கு வேலை இருக்குது. நான் வந்தது அந்த டிராவலிங் கோசம் தான் வந்தேன். அதே வழிதான் போறேன், அங்க இறங்கிடுறேன். ஓகே. ஹெல்மெட் கேட்க மாட்டாங்களா? ஹெல்மெட் கேட்க மாட்டாங்களா? அப்புறம் போலீஸ் பிடிக்க போறாங்க. பிடிச்சி எனக்கு ஒரு 1000 ரூபாய், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், 2000 ஃபைன் போட்டுருக்கோம். ஐயோ வந்து வந்து எங்க அக்கா கிட்ட மாட்டிக்கினேன். இங்க இருக்காங்களா? இப்ப போனாங்க புல்லட்ல. புல்லட்ல எங்க போறாங்க? அங்க போயிட்டாங்க. அப்படி அந்த பக்கம் நான் டர்னிங் திரும்பிடல நம்ம. ஓகே. அந்த பக்கம் போனாங்க. ரைட். அது வந்து அந்த பக்கம் வந்து பஸ்மன் தான் வந்து. நாங்க நாயுடுஸ். நான் வந்து ஒரு ஐரா கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்ப இருந்து என்கிட்ட பேசதே முடிச்சுட்டாங்க. ஓகே ஓகே. பேச மாட்டாங்க. ஓகே. அவன் வேற என்கிட்ட இல்ல, நான் அம்மா வீட்டுல இருக்கிறேன். எல்லாம் ஒண்ணு தப்பா பாக்குறாங்க, குறுகுறுன்னு. நான் அம்மா வீட்டுல இருக்கிறேன். ஆனா வந்து அங்க போய் ஒரு நாள் கூட கொடுத்தனும் பண்ணதில்லை. அவன் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவான். நானும் நல்லதாங்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்க்கு இருக்கணும் இல்ல. கண்டிப்பாங்கக்கா. அது பாக்கலாம்னு ஒரு ஆசை. என்ன அவன் வர்றதே மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ, இப்ப 5 மாசம் ஆச்சு, இன்னும் வரல. அவன் தான் பண்ற, அப்படி போன் பண்ணா பேசினிருப்பான், வீடியோ கால் பண்ணுமா, போன் பேசுமா, வேற எதுவும் கிடையாது. ரொம்ப தூரம் இல்லைங்களா கோயிலுங்க? வந்து கோயிலுங்க வந்து ரொம்ப தூரம் இல்லைங்களா? 14 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதானா? 14 கிலோமீட்டர் இங்க சித்தூருக்கு. சித்தூர்ல இருந்து அங்க ஒரு 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, நல்லா இருக்காது. அது வந்து கப்புள்ஸ் போனதான் இன்னும் ரொம்ப நல்லது. நான் கப்புள்ஸ்ல இல்லையா, நான் சிங்கிளா தான் பிறந்தேன், சிங்கிளா தான் சிங்கிளா இருக்கேன். வாங்க, அதுக்கு என்ன ஆகுது? வந்துருங்களா கூட உட்காந்து, அப்புறம் நான் அங்க மட்டும் வர நான் சொல்ல போறேன். நான் எப்பவுமே தப்பா நினைக்காதீங்க, தப்பா எல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. எனக்கு நீங்க லிஸ்ட் கேட்டா நான் லிஸ்ட் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச உதவி, அவ்வளவுதான். நாளைக்கு கடவுள் எனக்கு யாருன்னா ஒருத்தர் லிஸ்ட் கொடுப்பாங்க. அம்மாடி, அது யாரும் நினைக்க மாட்டாங்களே. நான் லிஸ்ட் கொடுத்ததே தப்பா தானே பாக்குறாங்க. அப்படியாப்பட்ட உலகம் தானே இது. அப்படிலாம் இல்லைங்க, அங்கேயும் அப்படிதான். ஓகேங்களா? ரொம்ப சொல்ல பண்ணுறான். இப்ப எங்க அக்கா நான் பாத்துச்சு இல்ல, half an hour போயிட்டு போன் பண்ணுவாங்க. ஓகே. யாண்டி யார் கூட போயிருந்த அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தெரியும், நான் அப்ப வந்ததான் நான் வண்டியில போவேன்னு தெரியும். ஆனா இப்ப எனக்கு எதுவுமே இல்லையா அங்க. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண. எங்க இதுக்கு திருவள்ளம் கோயிலுக்கு போயிட்டு வந்து 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அந்த தேங்காய் கடையில 3 தேங்காய் குடிச்சேன். பசி தாங்க முடியல. நீங்க எதுக்கு அவ்வளவு வரமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எதுக்கு அவ்வளவு வரவா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தங்கச்சி பசங்க இல்லப்பா, அதனால விட்டேன். நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை ஆயிப்போச்சுன்னா பேர் சொல்லும்ல. கண்டிப்பா. அப்படின்ட்டு
அதுதான் சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன், வேணான்றீங்க. டீயாவது குடிக்கிறீங்களானோ வேணான்றீங்க. இப்பதான் தேங்காய் குடிச்சேன், 3 தேங்காய் குடிச்சேன். அது காசு கூட வாங்கிக்கலாம் அவங்க. அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். நானு அப்பவே கிளம்பிட்டேன் 1 மணிக்கு. வழியில ஆக்சிடென்ட் ஒண்ணு, அத பாத்துட்டு என்னால வர முடியல. ஓகேங்களா, அவருக்கு ஒண்ணும் இல்ல, கால்ல கிராக் தான். நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வா. அவ்வளவுதான். நம்பர் ஆனா தரேன், நீ போன் பண்ணு, அதான் சொல்லு. சரியா? சரிங்கக்கா. நம்பர் என்ன கூட குடுக்குறேன், நீ சந்தோஷமா போயிட்டு வா. எனக்கு ஒரு ஊரா போய் டிராவலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாம் காசு வேணுமா குத்துறேன், அவ்வளவுதான் நம்மளோட கேரக்டர். கண்டிப்பா சந்தோஷமா போயிட்டு அவ்வளவுதான். இன்னொன்னு நம்மளதான் எல்லாரும் ஒதுக்குறாங்க, பரவாயில்ல ஒதுக்கிட்டு. அதெல்லாம் கண்டிக்க கூடாதுப்பா. தெரிஞ்சு வரலாம். எங்க அண்ணா பெரியண்ணா அவங்க என்கிட்ட பேசுறது கிடையாது. சின்னண்ணா சின்னண்ணி பெரியம்மா அவங்க எல்லாருமே பேசுறாங்க. என் பெரியண்ணா மட்டும் பேசல. என்னன்னா என் பெரியண்ணி வந்து ஐயரு கொண்டாட்டி, அவங்க ஐயரு அவங்க தம்பி தான் நான் லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது வந்து அந்த அம்மாக்கு கொஞ்சம் பிடிக்காது, பர்சனலே பிடிக்காது. சரிங்கக்கா, எனக்கு ஒரு டவுட். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டா யூடியூப்ல அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டா அப்படியே அப்லோட் பண்றீங்க? பண்ணு, பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? உங்களை ஃப்ரண்ட்ல மட்டும் தான் எடுத்துக்கிறேன், அது ஃப்ரண்ட்ல தான் ஓடுங்க, பேக்ல வரல. ஓகே ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி, ரைட், ஓகே. சந்தோஷமா இருக்கலாமே. அது நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, தப்பா நினைப்பாங்க. ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. எல்லாருமே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஜோடி இருக்கணும். கண்டிப்பா. கஷ்டமோ நஷ்டமோ ஃபேமிலியோட கூட அது ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்டு அக்கா, ஓகேவா, ரிலேஷன், அதாவது ஒரு ஷேரிங் கோசம் ஒரு பர்சன் வேணும், அது நல்லா இருக்கும். அது ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சிவனுக்கிட்ட நான் அதான் வேண்டிக்கிறேன். எல்லாமே அதான் தேவை. நான் இறங்கிட்டு போறேன் 2 நிமிஷத்துல. இந்த வரணுமா? பஸ் ஸ்டாப் இறங்கிடுறேன். நான் இங்க இருந்து ரைட் போகணும் 3 கிலோமீட்டர். ஓகே ஓகே. சாப்பிட்டுமே சாப்பிட்டு போவேன். பரவாயில்லக்கா, சாப்பிட்டேன் நானு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பெரிய விஷயம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இங்க தானுங்களா? அவங்க கூட அண்ணி தான் பேசுறேன், எல்லாருமே அண்ணி தான் பேசுறேன். சரி, ஓகே, வரேங்க. அவங்க நம்பர் தரணுங்க, வேணான்ட்டேன். நம்பரே வாங்காத வந்துட்டேன் பைக்கில். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திருநங்கை பைக்ல ஏற்றிட்டேங்க. லேடிஸை ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றிட்டேன். எங்கள் அம்மாவை தவிர அடுத்தது எங்கள் பெரியம்மாவை தவிர, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடிஸை பஸ்ல அந்த வண்டியில் ஏற்றிட்டேன். ஓகேங்களா, அவங்க வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு ஒரு கண்டென்ட் கத்துச்சு. இன்னும் யாரும் போய் பாருங்க, இன்னும் வர போறதில்ல. அவங்க சொல்றாங்க பாருங்க, ஷேரிங் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க. ஓகேங்களா, அதாவது மனசு விட்டு மனசு பேசி நம்மளுக்குள்ள ஷேரிங் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா, அதான் சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் இருந்தும் என்ன விடுக்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன பண்றது, சித்தூர் வந்துட்டாங்க, கோவில் மூடிடுவாங்களாம். அவங்களே சொல்றாங்க. இந்த ஸ்டார்டிங் வந்து அப்படியே ஆப்போசிட்ல 3 கிலோமீட்டர் அவங்க வீடு. ஓகேங்களா, மணி 3:45. ஆஹா, நம்ம வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேன், சிவன் கோயிலுக்கு. ஓகேங்களா, அதனால வேணாங்க. சிவன் என்ன எழுதுனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, தப்பு இல்லை, நான் நல்லதான் நினைச்சேன். ஓகேங்களா, சிவன் எனக்கு தப்பா நினைச்சாலும் கவலை இல்லை. முடிஞ்ச அளவு போறவங்க விட்டா மேல இல்லையா, கோவில் வரலமாவது பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வரணுங்க. வரும்போது பெட்ரோல் போடணுமா, வந்துடும். நம்ம கைக்குள்ள நம்மள கை வர மாட்டாங்க. ஓகேங்களா, நல்ல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதாங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டலு, சித்தூர் கேம்பஸ் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் நிறைய தடவை வந்திருக்கேன் கார் ஓட்டின்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 வீலர்ல MT-50 RN5, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்பெண்டர் பைக்ல ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம். அதான் மலையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க, குவாரி காலி ஆயிடுச்சு. நம்மளோட இயற்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. ஓ வாவ், பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். நல்லா போய் 2 வீலர் வரணும், ஸ்லோ பண்ணிட்டாரு. அதாவது அந்த சாவி மேட்டர் வரும். ஓகேங்களா, சாரி மேட்டர் இல்ல, சாவி வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டிரைவர் வந்து தூக்கி போட்டார். ஓகேங்களா, தூக்கி போட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் வந்து ஆளாதாரிலும் கேட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பார்க்கு இருக்கானா கேட்டா இல்லை. ஓகேங்களா, நான் வந்து பிரேக் பண்ண நினைக்கிறது ஒரு கடைக்கு முன்னாடி கரெக்டா.
அதுங்களா என்னன்னா கரெக்டா வந்து சாவி கடைக்கு முன்னாடியே வந்து பிரேக் பண்ண அனுப்புது. நான் ஓட்டிங் போன கார். ஆஹா நம்ம லெஃப்ட்ல போயிடலாம்டா, வேக வேகமா போறாங்க, பயமா இருக்குது. நம்மளை உச்சி போட்டா கூட நம்மள நாளைக்கு யாரும் தூக்கி போக மாட்டாங்க. ஓகேங்களா, ஆந்திராவில் டிராவல் பண்றதே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தா விட மாட்டாங்க. அதனால எங்க போற, எதுக்கு போற, எதுனா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நல்ல மனுஷங்க, எல்லாமே நல்ல மனசு உள்ளவங்க. ஓகேங்களா, எல்லாரும் மதிப்போம், அவ்வளவுதான். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கார் கீ கடைக்கு ஆப்போசிட்ல நிற்குங்களா, அவருக்கு ஃபோன் பண்ணி வச்சு சொன்னேன். இந்த மாதிரி நான் கார் கீ வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதை ஒரு டிரைவர் அம்மா எடுத்தாரு, அதை இன்னொரு டிரைவர் அம்மா எடுத்து தூக்கி போட்டாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு. இல்ல 10,000 பண்றாங்க. ஓகேவா, உனக்கு நான் வசதி 6,000 பண்றேன், அவரை மனசு வச்சு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவேனா அப்படின்னாரு. 2,000 பண்றேன்ப்பா, 8,000, அதான் 6,000 4,000 பண்றேன்ப்பா, இதோட கம்மி பண்ணா எனக்கு ஒண்ணுமே நிக்காதுப்பா. ஓகேங்களா, சென்சார் வச்சுக்கி அப்படின்னாரு. அதை ஓனர்கிட்ட சொல்லிட்டு மாத்திட்டா வேணாமா, நான் வெயிட் பண்ணிப்பான்ட்டாரு. ஓகேங்களா, அங்க நான் எத்தனை மணிக்கு 7:45 பிரேக் பண்ண வந்தேன்னா 1 மணி வரல நின்னுங்கிறாங்க. ஓகேங்களா, 1 மணி வரல நிக்கிறேன். ஆனா சாவி தொலைச்சது ஏன் தப்பு இல்லைங்க. ஓகேங்களா, நான் ரிமோட்டை கைட்டு வச்சேன். ஓகேங்களா, அது கீழே விழுந்துட்டு சாவில லாக் ஆகாம. அதுல வந்து 2 டைப் இருக்கு. ரிமோட்ல கீ வந்து ஃபேவரட் டைப் அது. ஓகேங்களா, ஜாயின் பண்ற கீ. ஓகேங்களா, ஜாயின் பண்ற கீ வந்து என்ன ஆச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு நிலைமை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா ஆயிடுச்சு, மேடம் நம்ம தொலைச்சோமா அப்படின்னு. சரி ரைட்டு, உங்க வச்சு இந்த மாதிரி ஆகுதுமா அப்படின்னா வெயிட் பண்ணிட்டாரு. அப்புறம் கஸ்டமர் ஃபோன் பண்ணா வண்டி ரெடி ஆச்சா அப்படின்னு. இல்லைங்கண்ணா, அதான் ஓனர் கிட்ட கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன், ஒன்றும் ரெடி ஆகல அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அனுப்பிச்சு ஃபோன் அனுப்பிச்சு, கீ ரெடி பண்ணலப்பா, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லலாம்பா அப்படின்னாரு. இல்லை நான் ஆல்ரெடி 6,000 இருந்தாரு, 4,000 வந்துடுறாரு, இதோட கம்மி பண்ண ஒரு ரூபாய் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருண்ணா அப்படின்னு. ஓகேங்களா, அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது. அதுக்கப்புறம் சரிப்பா ரெடி பண்ணுவா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என் மச்சானுக்கு காலி வந்து ஒரு 20 ஃபோன் பண்ணிருப்பாங்க. என் மச்சான் ஃபோன் பண்ணான். ஓகேங்களா, நான் ஃபோன் பண்ணோன்னு எடுத்துவான். ஃபோன் பண்ணான், அவன் ஆந்திராதானே. ஓகேங்களா, அவன் சென்னையில டொயோட்டா கம்பெனில வந்து வேலை செய்யறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. ஓகேடா மச்சான் நீ வந்துரு மச்சான் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், மச்சான் என் லீவ் தர மாட்டான்டா, என் மேனேஜர் வரலடா, அவன் வந்துருக்கு தானே என்ன லெட்டர், ரெகனேஷன் லெட்டர், சாரி ரெக்கமெண்ட் லெட்டர், ரெகனேஷன் லெட்டர் ஏதோ ஒன்று எழுதி கொடுக்கணும். அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரணும்டா மச்சான், வெயிட் பண்றேன், வந்தவனே எழுதி கொடுத்துட்டு வரேன்டா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னான் பாருங்க, எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. மச்சான் நீ கூட வர மாட்டியா, இந்த காலை வருதியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வருவான்னு பார்த்தேங்க, வரவே இல்லைங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி மச்சான் நீ வரல மச்சான் என்ன அப்படின்னு. மச்சான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துனுக்குறேன். ஓகேங்களா, வரல, உங்க மேனேஜர் வரல, அவர் வந்தாதான் அவர் பாதி தானே நான் லீவ் கேட்க முடியும் அப்படின்ட்டான். ஓகேங்களா, நானும் எவ்வளவுதான் வெயிட் பண்றது, அவங்க வருவாங்க திரும்பி மறுபடியும் ஃபோன் பண்ணி மச்சான் நீ வருவா இல்லையா மச்சான் அப்படின்னு. மச்சான் நான் மேனேஜர் வரேன்னா தெரியல, நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் வர்றா மச்சான் அப்படின்ட்டு. அப்புறமா மேனேஜர் வந்தானே நம்ம லெட்டர் எழுதி கொடுத்துறான், தப்பா எழுதி கொடுத்துருக்கான், நம்மள அர்ஜென்ட்ல மறுபடியும் லெட்டர் எழுதி கொடுத்துறான். மச்சான் தப்பா எழுதி கொடுத்துறான், வர்றான் வீடியோ கால் பண்ணி காமிக்கிறான். அதெல்லாம் அப்புறம் நான் மேனேஜர் வந்து ப்ரூஃப் காட்ட சொல்றாராம். ஓகேங்களா, அப்புறம் என்ன வீடியோ கால் பண்ண சொன்னான், பண்ணி காமிச்ச அந்த மாதிரி காரு பிரேக் பண்ண பாடுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரூஃப் காமிச்சோன்னா லீவ் கொடுத்துட்டாங்க இல்ல அவன் வேலை ராஜாங்க பண்ணுறான்ட்டான். அதுக்கப்புறம் அவர் மேனேஜர் வந்து இந்த ஒரு ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு போயிடுப்பா அப்படின்ட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தலைவர் என்னை பார்க்க வரேன்னு வரவே இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வெயிட் பண்ணி மச்சான் வரவே இல்லைடா, எனக்கு ஆஃப் லீவ் கொடுத்துட்டாங்கடா அப்படின்னா. பாதி நாள் லீவ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பாதி நாள் அதாவது 1/2 நாள் லீவ் கொடுத்துட்டாங்க அவருக்கு. 1/2 நாள் லீவ் கொடுத்துட்டான்னு மச்சான் வர மச்சான் ஒன்னுமே வர மச்சான் வர வெக்மோரி போறேன்டா நானு, கார் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க ஓனரு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேங்களா, வந்தாரு டப்புன்னு சிப்ப, அதாவது ரோபோக்கு சிப்ப ஏற்றினாரு, சிப்ப ஏற்றின வந்தாரு, இன்ஜின் ஆன் பண்ணாரு, ஏதோ பேட்டரி ஆன் பண்ணாரு, டக்குன்னு வச்சாரு. ஓகேங்களா, டக்குன்னு வச்சாரு, உடனே ரிமோட் வேலை செஞ்சுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. காசு அனுப்பிச்சா ரிமோட் வாங்கிக்கப்பா. ஓகேங்களா, 4,000 காசு அனுப்பிச்சு ரிமோட் வாங்கிச்சு. வண்டி ஓர விடாத அப்படியே நிக்கிட்ட ரோட்ல எனக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி பேரில் ஊற்றி விட்டேன், காலில் ஊற்றி விட்டது அப்படியே நிக்குது வண்டி. ஓகேங்களா, அதுவும் கரெக்டா மதுரை சிக்னல்ல
மதுராவுக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நடுவில் ஓகேங்களா 100 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட். போலீஸ் யாரும் வரலங்க. அந்த விஷயங்கள் நான் பெருமை நினைக்கிறேங்க. யாருமே வந்து ஒரு வாரத்தோட அதே மாதிரி பப்ளிக்கும் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா வந்து ஆஃப் ஆன் வந்து நான் என்ன பண்ணேன், ஓரம் தம்பி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சாரி சாவி ஆன் பண்றேன். அதான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண சாவி ஆன் பண்ணா ஆன் ஆகணும். ஆனா ஆன் ஆகல ஓகேங்களா. ஆன் ஆகல வந்து என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண ஸ்டேரிங் வச்சு வேற வரலாம் இந்த வலிபுறம் லோகாரமா ஸ்டேரிங் ரைட்டா ஏதோ சம்பவம் சிறப்பா நம்பிச்சுரா. அதெல்லாம் சரி யாரும் தள்ள முடியாது ஓகேங்களா. லாக் ஆகிடுது ஸ்டேரிங். சாவி இருந்தா தான் ஒர்க் ஆகும், ரிமோட் இருந்தா தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அன்லாக் அடிக்க முடியும், ஓபன் பண்ண முடியும். இல்லைன்னா ஓபன் பண்ண முடியாது. எப்படி ஓபன் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா முடியாது. ஆஹா சூப்பரா இருக்கு. நம்ம கீழே தாங்க போனோம், ஏன்னா ஊருக்குள்ள போனோம் இல்லைங்களா. ஹைவேல போனா நம்ம ஊருக்குள்ள போக முடியாது, ஹைவேக்கு போகக்கூடாது, நம்ம ஊருல தான் போகணும். சித்தூர் வந்துட்டேன் காட்டாடி தாமா சித்தூரை தாமா நீ டெட் பாடி அதாவது ஒரு சித்தூர் வந்துட்டேங்க. பக்கத்து பயிற்சிச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 கிலோமீட்டர் வந்துருப்பேன். இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கும் கோயில். ஆனா இப்ப மலை மேல ஏறதான் பெரிய விஷயமா இருக்கும். எவ்வளவு பீட்டு கூட எனக்கு தெரியாது அந்த மலை ஓகேங்களா. அந்த மலை மேல ஏற முடியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. கீழே முன்னாடி ஒரு இந்த போட்டோ எடுத்துட்டு போவாங்க. நிறைய டைம் அந்த ரூட் வழியா போயிருக்கேன் திருப்பதிக்கு. அதெல்லாம் ஷார்ட் கட் அது திருப்பதிக்கு போறதுக்கு. ஆனா என்ன ஒண்ணு அந்த பக்கம் செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அடிக்கடி சந்தன மரம் எல்லாம் கடத்துவாங்கன்றது செக் போஸ்ட் எல்லாம் போட்டு மிலிட்டரி போலீஸ் எல்லாம் நிற்பாங்க. ஆனா இப்ப இருக்காங்களான்னு தெரியல ஓகேங்களா. ரொம்ப நாள் ஆச்சுங்களா. வேற லெவல் ஆயிடுச்சுங்க. சித்தூருங்க பாருங்க, பிரிட்ஜ் போட்டோன்னு கலெக்டர் ஆஃபீஸ் வேற லெவல் மறந்துச்சு. இது ஹைவே ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் அவர் வந்தாரு டக்கு காருக்கு ரெடி பண்ணாரு ஓகேதா. 4000 காசு பே பண்ணுடா அப்படின்னாரு. நான் ஓனர் போன வச்சுக்கேன் 4000 ஆச்சுன்னா காருக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் ஆகுதாப்பா சூப்பரா ஆகுதுண்ணா ஓகேங்களா. 4000 பே பண்ணாரு. அதெல்லாம் அடுத்த செகண்ட் ரிமோட் விட்டாரு பாருங்க. அவரு பே பண்ணி அடுத்த செகண்ட் அம்மா அடி ஐயோ அம்மா அடுத்த செகண்ட் ரிமோட்டுக்கு கொடுத்துட்டாருங்க. அதாங்க சித்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் ஓகேங்களா. தாலுக்கா ஆஃபீஸா கலெக்டர் ஆஃபீஸா ஏதோ ஒரு ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் ஓகேங்களா, கலெக்டர் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் சாவி கொடுத்துட்டாரு ஓகேங்களா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அதுக்கப்புறம் சாவி கொடுத்துட்டானே நான் என்ன பண்ண வண்டி எடுத்துட்டு கஸ்டமர் போன் வச்சேன். ஹெட்மோர் வந்திருக்கா அப்படின்னாரு. யாரு மேல தப்பு இருக்குன்றதே தெரிலங்க. அன்னைக்கு நடந்தது ஒரு யதார்த்தங்க ஓகேங்களா. யதார்த்தமா அதாவது ரிமோட்டு மட்டும் தனியா ஆரம்பி வேணும். அண்ணா எங்கன்னா வர ரிமோட்டு மட்டும் ஆரம்பி வேணும்னு இருக்குதுங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. சித்தூர் வேற லெவல்ல மாட்டுது பாஸ். என்ன பாஸ் இப்படி ஆகிட்டுக்குது. அதுக்கப்புறம் நேர கஸ்டமர் கேட்டாரு, இந்த மாதிரி ஆச்சு சார், அப்படி ஆச்சு சார், இப்படி ஆச்சு சார், நான் சொல்லி விட்டு ஒரு வந்துட்டேன். வந்து வேலூர் அடைஞ்சேன் ஓகேங்களா. வேலூர் அடைஞ்சோன்னா அவருக்கு ட்ரிப்பு கொடுத்த ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் இது சாவி தருவது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அவரு என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது ஆயிடுச்சுப்பா. என்னப்பா இதுனா கார்கி தெளிச்சுட்டீங்க, 4000 செலவாக இருக்குது, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. கண்ணுல இருந்து தண்ணீரா வருது. ஓகே இன்னைக்கு போன படிவாசை விட்டுடலாம், 4000 காசு கொடுத்துடலாமா நான் யோசனை பண்ணுறேன் ஆல்ரெடி ஓகேவா. தப்பு பண்ணாவே நம்ம தப்பு அனுபவிச்சுதான் இருக்கோம் ஓகேங்களா. நிறைய தப்பு தண்டனை எல்லாம் அப்படிலாம் அனுபவிச்சுருக்காங்க. நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், ஆனா எல்லா தப்பும் நம்ம மேல தான் வரும். அது என்னன்னு தெரியலங்க. நம்ம இதோட ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஃபேக்டரி ஸ்மெல்லா ரைட்டு கமகமான வருது. ரீசைக்கிள் பண்றாங்க, ட்ரைனேஜ் வாட்டரானு தெரியல, ரீசைக்கிள் பண்றாங்க, ஸ்மெல்லு கமகமான வருது. அதான் ராசியில தப்பு பண்ணாவே தண்டனை அனுபவிக்கிற இது ராசிங்க. என்ன பண்றது, மேச ராசி இல்லைங்க. தப்பு பண்ணாவே தண்டனை அனுபவிக்கிற ராசி. அது ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. நான் பாத்தீங்கன்னா 4000 கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்க்கல, 4000 செலவாகுது, என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறமா நான் என்ன சொன்னேன், எனக்கு ட்ரிப்பு கொடுத்தாரு கடி ஓகேங்களா. எனக்கு ட்ரிப்பு கொடுத்து ஃபோன் பண்ணு, அவர் என்ன சொல்றாரோ நான் அதை பத்தி கேட்கறேன் அப்படின்னாரு. அப்புறமா அந்த ஓனர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாரு. அப்புறம் மச்சான் கிட்ட சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி 4000 வேறங்க மச்சான், நானு காசு கொடுத்துலாம் தான் இருக்கிறேன், 4000 என்கிட்ட காசு இல்லை இப்பத்துக்கு, அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், எனக்கு ஏன்னு கட்டணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல ஓகே, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மச்சான் ஃபோன் பண்ணோம், மச்சான் அவர்கிட்ட என்ன டைம் கேட்டுப்பாரு மச்சான், ஒரு ஹோட்டல் தரேன்னு அப்படின்னா. சரிடா மச்சான் கேட்டு பாக்குறேன் நான். அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண திருப்பதி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இல்லைங்களா. அவர் திருப்பதி ஃபோன் பண்ணாரு, இதெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாரு.
இல்லைண்ணா ஆல்ரெடி என்கிட்ட படிக்காசு வர அவர்னால வேலை அவர் அதை அந்த மாதிரிலாம் கேட்கல ஓகேங்களா. ஜூன் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க அதை பண்றீங்க அப்படின்னு. என்ன ஐடியான்னு பார்த்தா நான் போயிட்டு அந்த படிகாசு கொடுத்துட்டேங்க ஓகேங்களா. மேற்கொண்டு வந்து அவருக்கு 800 1000 கொடுக்கணும் ஓகேங்களா. 4000 கீழ் இல்லைங்களா, ஆளுக்கு 2000 வீட்டுல பத்தி தூங்குறாரு, தண்ணி சாப்பிட்டு பொழுது. இந்த கோயில் செம்ம ஃபேமஸுங்க, அம்மன் கோயில். அம்மா எல்லாரும் நல்லா இருக்கும், பயங்கர ஃபேமஸ். சித்தூர்ல என்ட்ரி ஆகும்போதே கோயில்ல தேங்காய் உடைச்சிட்டு பூ வச்சுட்டு தான் போவாங்க, சாரி பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. வாய் எழுதுங்க, பேசி பேசி வாய் எழுதுங்க. ஆஹா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட சொன்னோன்னு சரிங்க ஜி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி ரைட், நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவர் பிஸியா இருந்தாரு. ரைட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகேங்களா. அவருக்கு ஒரு 800 900 கொடுக்கணும் ஓகேங்களா. 1000 கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, அன்னைக்கு போயிட்டு அந்த படி காசு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே சொன்னா நாளைக்கு தரேன் இல்லைன்னா அப்புறமா தரேங்க அப்படின்ட்டு வந்தேன். அவர் நான் கொடுத்தாலும் பரவாயில்ல குடினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டார் ஓகேங்களா. ஆளுக்கு 2000 நானும் டிரைவர் சொல்லுவேன் வந்துக்கிறேன், ஓனர் ஆகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கண்ணில் தண்ணீரோட கிளம்பிட்டுவேன். ஏன்னா காலையில 4 மணிக்கு சொன்னாங்க, 4 மணிக்கு டியூட்டி வச்சு ஓகேங்களா. நைட்டு வந்து எத்தனை மணிங்க, 10 மணி ஓகேங்களா. 10 மணி இருக்கும், 9 10 மணி இருக்கும். அப்பதான் வந்தேன் ஓகேங்களா. அப்பதான் வந்தோடனே எப்படி இருக்கும், நம்ம நீ படிக்காசம் போகணும்னு இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து போன வாரம் குடிக்கணும்னு இருக்குது, என்ன பண்றது எல்லாம் நம்ம தலையை வைக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கணும் ஓகேங்களா. ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஓகேங்களா. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கணும். அவர்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு. அவர் இருக்கிறத விட்டுட்டு நீ படிவாசை கொடுத்துருங்க, நீங்க வந்து நாளைக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க அவருக்கு அப்படின்ட்டாரு ஓகேங்களா. அவர் சொன்ன கண்ணில் தண்ணீரோட ஆனந்த கண்ணீரோட போனுங்க. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு போயிட்டு பிறகு வாட்ஸ்அப் எடுத்து பாக்குறேங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி நான் அந்த குரூப்ல இருக்கேன் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணிடுறாரு, குரூப் அட்மின் சரிங்களா, எனக்கு ட்ரிப்புக்கு பேர் குரூப் அட்மின். குரூப்ல வந்து வாய்ஸ் போட்டுக்கிறாரு, நம்ம நண்பர் ஒருத்தர் டிரைவர் அண்ணனும் போன இடத்துல கீ மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா, தெரியாத நடந்துடுச்சு, அவர் மேல தப்பா இல்ல ஓனர் மேல தப்பா ஓகேங்களா. அதை ஒரு டிரைவர் அண்ணன் எடுத்து தூக்கி போட்டிருக்காரு, இன்னொரு டிரைவர் அண்ணன் எடுத்தாரு, அதை தூக்கி பயிற்சி மட்டும் தூக்கி போட்டு கார்க்கு எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னு போயிட்டாரு அப்படின்னு ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இது நம்ம வயசு நம்மளுக்கு தெரியாம போட்டுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுன்னு அப்புறமா என்னதான் பேசுறான்னு கேட்டா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண பாத்தீங்களா, 8000 9,000 கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குரூப்ல வாய்ஸ் போட்டு எனக்கு 50 100 கலெக்ஷன் பண்றாருங்க. அது எனக்கு தெரியலங்க ஓகேங்களா. என் போட்டோலாம் போடல, என் வாய்ஸும் போடல, அவரா ஒரு வாய்ஸ் கிரியேட் பண்ணி, ஏன்னா அவர் தான் அட்மின்னு ஓகேங்களா. அந்த குரூப்ல ஒரு 50 பேர் இருப்பாங்க ஓகேங்களா. சாவிக்கு வந்து வேலை 2000 கொடுத்தேன்னு வச்சுங்களேன், 2000 ஆச்சு ஓகேங்களா. 1000 கொடுத்துட்டு வந்தா இன்னும் 1000 தரணும் ஓகேங்களா. 1000 கொடுத்துட்டு வந்தா 1000 தரணும். அவர் என்ன பண்ணாரு, குரூப்ல கலெக்ஷன் ஓகேங்களா 3800 கலெக்ஷன் ஆச்சுங்க. எல்லாரும் வந்து 50 100 50 100 300 200 500 வாங்க பரா வாங்கினா லிப்ட் குடியதுன்னா பிறந்திருக்கணும் நானும் ஆமா. லிப்ட் ஹெல்மெட் இல்லைன்னா என்ன பிடிச்சிருவாங்களா, அதுதான் பயமா இருக்குது. லிப்ட் குடியதுன்னா பிறந்துருக்கிறேன் நான். எங்க போறீங்க எனக்கு தெரியாது, தமிழ் ஒன்லி. I'm Malam me, sir. Understand me? No. Your address, tell me. அது எனக்கு தெரியாதுன்ட்டு நான் எனக்கு அட்ரஸே தெரியாது, அவருக்கு போகிற அட்ரஸ். நம்மனா இந்த ஊரா நம்மளுக்கு தெரியாதுங்களே, அவர் ஏதோ நம்மளுக்கு தெரியாது. ஏதோ லிஃப்ட் கேட்டாங்க நம்மளால முடிச்சுது. ஆனால் என்னன்னா வழியில் போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஹெல்மெட்டோட 1000 1500 பிடிச்சிருவாங்க. பார்த்துக்கலாம் வருங்க. நம்ம லிஃப்ட் கொடுத்துனா திறந்து வளர்ந்துருக்கோம் போல. லிஃப்ட் ஹெல்ப்பிங் பேசாம ரேபிடா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னப்பா தூசியா பறக்குது, தண்ணி தெளிச்சுட்டு போயிருக்காங்க, அப்படியே போயிருக்கணும், சிவப்பட்ட தூசி போகுது. சித்தூர்ல என்ன பண்ணுச்சு அண்ணா, என்ன வா ஒன்னால வேற லெவல்ல போறாரு அண்ணன். மகேந்திரா எஸ்யூ 700 ஹெல்மெட் போட்டு காது வலிக்குது, ஒரு பக்கம் மாஸ்க் போட்டு மூக்கு வலிக்குது, வாய் வலிக்குது. நம்ம எல்லாருக்கும் விட்டு கொடுப்போங்க.
அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், குரூப்ல 50, 100, 200, 300 கலெக்ஷன் பண்ணி ஓகேங்களா, அவருக்கு 3800 கலெக்ஷன் ஆகிடுது. 3800 என்ன பண்ணாரு, எனக்கு வந்து ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் குரூப்ல இருக்கவங்க யாரும் போட மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஓகேங்களா, ஒத்துமையாக இருந்து இவ்வளோ பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கஷ்டம்னு குரூப்ல இருந்தவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா, ஆஹா இது வந்து ஆகிட்டுக்கிறாங்களே வீட்டை நச்சுதான் வரும் பொழுது எடுப்போம். ஒரு தெலுங்கு படம் சரியா, வீட்டை எங்க எடுக்கணுமோ அங்க எடுக்கணுமோ, இங்கதான் எடுக்கணும். போலீஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு குரூப்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 3800 கலெக்ஷன் ஆகிடுதுண்ணா, அவருக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னாரு. 2000 தரணும்ண்ணா, 1000 கொடுத்துட்டேன், இன்னும் 1000 தரணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 2000 மட்டும் கலெக்ஷன் எடுத்துன்னு மீதியை வந்து அவங்களே ஜிபே பண்ணிட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வாய்ஸ் போட்டு சொல்லிவிடண்ணா, இந்த மாதிரி நான் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஓகேங்களா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க அப்படின்னாரு. நான் அதே மாதிரி வாய்ஸ் எல்லாம் போட்டு கிளீனாக நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். பரவாயில்லைங்கன்ட்டாங்க. ஓகேங்களா, 2000 கலெக்ஷன் மட்டும் எடுத்துனாரு. மீதி 3400 1500 அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இல்லைங்களா, இல்லையா பார்த்து பண்ண பை பை நம்மளால முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா, அவர் இறங்கினாரு, அவர் வீட்டுக்கு போறாரு பொழுது லிஃப்ட் கொடுக்குறதுலேயே நம்ம திறந்துருக்குறேங்க. ஓகேங்களா, லிஃப்ட்டு ஹெல்ப்பு ஓகேங்களா, ஆனால் என்ன காசு இல்லை. ஓகேங்களா, யாரு கேட்டாலும் உதவி பண்றாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க. அவங்க இவங்க யாருங்களாம் கணக்குலாம் கிடையாது. ஓகேங்களா, இவங்க வேற அவங்க வேற யாரும் யாரெல்லாம் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் ஒரே இதுதான், மனிதன். ஆடா குட்டி பையன் பார்த்து போ, 2 பக்கமும். ஆஹா போங்கண்ணா போங்கண்ணா போனா இருண்ணா, பின்னாடி பிரேக் அடிக்காத, ஆரன் அடிக்காத, கறக்கு 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 கறக்குன்னு அடிக்கிறாரு. நானும் மாஸ்க்கு, அவங்களும் மாஸ்க்கு, ரைட்டு. நான் மூட்டை வேக போதுண்ணா பார்த்துண்ணா, எனக்கு தெலுங்கே தெரியாது, தமிழ் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு கலெக்ஷன் வச்சுங்களா குரூப்ல போட்டு வாய்ஸ் போட்டு சொல்லிடுங்கன்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை ஓப்பனாக சொல்லிட்டேண்ணா, அப்படி இருந்தாலையா இருந்தாலையா ஓகேங்களா, தெரியாத நம்பிச்சு குரூப்ல எல்லாரும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், 8000 கலெக்ஷன் ஆச்சு, அது குரூப்ல போட்டுருங்கன்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் குரூப்ல போட்டாரு, அது அவர் குரூப்ல போட்டாரு, ஏதோ கலெக்ஷன் ஆச்சு, அது ஏதோ எல்லாரும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது ஹெல்ப் பண்ணுங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதான் நான் என்னைக்கோ ஒரு நாள் ஹெல்ப் பண்ணேன், ஆனா எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா, குரூப்ல எப்பவுமே கடமையோட இருப்பேன்னு போட்டேன். அந்த வாய்ஸ் பாதி காணாம போயிடுச்சு, ஏன்னா போன் வந்துச்சு. ஓகேங்களா, குரூப் அட்மினுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா இந்த மாதிரி நல்ல உள்ளவங்கலாம் இருக்குண்ணா. ஓகேங்களா, அவர் என்கிட்ட எப்படி சொல்றது, என்கிட்ட பழகிற காரணமே நான் ஓப்பனா எல்லாத்தையும் பேசிடுவேங்க. ஓகே, நான் மனசுல ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேச தெரியாது. ஓகேங்களா, எது நடக்குதோ அதை ஓப்பனா பேசுவேன். அதனாலதான் நான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குங்க. என் ஃப்ரெண்டு கூட சொன்னாருங்க, ஜி இங்க வந்து உண்மையா இருக்காத, ஓகேவா, உன்னை யாருக்குமே பிடிக்காது, ஓகேவா, உன்னை எல்லாரும் எடுத்துருவாங்க. சூப்பராக இருந்த பில்டிங், என்ன பில்டிங் இருக்கு, ஐயோ பைப்பு குத்துரு போயிடறான், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா, இல்லைங்க டிஸ்ட்ரிக்ட் காம்ப்ளெக்ஸ் சித்தூர் அப்படின்னு போட்டுருக்கு. சூப்பராக இருங்க, மேலே வர முடியுமான்னு தெரியலங்க, டைம் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, மேலே அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. காலையில போயிருந்தா அலோவ் பண்ணிருப்பாங்க. பட்டக்ஸ் வலிக்குது, உட்காந்து ஓட்டுறது பயங்கரமா வலிக்குது. இதா குட்டி போய் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கூடா, சீட்டு சின்னதாக கொடுத்துட்டாங்க, ரொம்ப வலிக்குது. இதுவும் எம்பி சீட்டுனா ஒண்ணுதான், அது நேரம் இலவசமும் அப்செட் வாங்கலாமான்னு பாத்தேங்க. நம்மளுக்கு கம்ஃபர்டபுள்னா அப்செட் தாங்க. என்னன்னா லாங் எல்லாம் தாங்க வேணாம்னு தெரியல, பண்ற மாதிரி தான் ஆகணும். ஓகேங்களா, இன்னும் தாராளமா 3 பேர் போகலாம். எங்க அம்மாவே சொல்றாங்க, டே எங்க அம்மா பயம், ஓகேங்களா, வீந்துருவாங்களான்னு. ஏன்னா இந்த ஸ்பெண்டர்ல சீட்டு சின்னதா கொடுத்துருவாங்களா, நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், பெருமையா தான் போவேன், அதுக்கே பயம், எங்கடா வீந்துருவாங்களான்னு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தவறுங்க, அம்மா போகணும்னா நம்ம புரியுறோம் பாருங்க, ஐயோ கடவுளே
ஹாஸ்பிட்டல் வாசலே மதிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பதறுது, துடிக்குது, பதறுது, துடிக்குது, பதறுது. என்ன பண்றது? நம்மளுக்கு ஒருத்தருமே உதவ மாட்டாங்க. நம்ம உதவினா அது தப்பா பாக்குறாங்க, தப்பா நினைக்கிறாங்க. இப்ப அந்த அக்காவோட சொல்லணும், அக்கா ஊரே வந்து நம்மளுக்கு தப்பா தாங்க பாக்குது. ஓகேவா? இப்ப நான் அந்த அக்காவுக்கு லிப்ட் கொடுத்தது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அதாவது அவங்க வேலை அப்படிங்க. ஓகேங்களா? அதை வந்து தப்பான முறையில பார்த்து பார்த்து எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, ஓகேங்களா, அதுலதான் எல்லாமே தப்பாகுது. ஓகேங்களா? இப்ப நான் லிஃப்ட் கொடுத்தனால நான் ஒன்னும் கெட்டு போலங்க. ஓகேங்களா? அது கடவுள் தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. கோயிலுக்கு போறனால. ஓகேங்களா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன வாழ்வாங்க, இப்படி நினைச்சுங்க. இப்போ இப்ப அந்த அக்கா லிஃப்ட் கொடுக்காம போயிருந்தா அந்த அக்கா ஆட்டோலயோ இல்ல பஸ்லயோ அதுலயோ வரதான் போறாங்க. என்னால முடிஞ்சு லிஃப்ட் கொடுத்தேன். அந்த அக்கா ஜாலியா பேசினாங்க. எனக்கு ஒரு வீடியோ கச்சிச்சு. ஓகேங்களா? எனக்கு ஒரு கண்டென்ட் கச்சிச்சு. அவங்க கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணினாங்க. அதுல கேட்டுச்சா கேட்கலையான்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க. அதுதான் நம்மளால முடிஞ்சது. 4 பேர் உதவணும், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் கீழே வந்துட்டாருன்னா கண்ணு நடந்துச்சா கண்டிப்பா தூக்கி விடுவாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துலாம் சும்மா போக மாட்டேன். நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஜி ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, என்னால பார்க்காம இருக்க முடியல, அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் உதவி நினைக்கிறேன். ஜி உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க ஜி, நீங்க எவ்வளவு பெரிய மனசு இருக்கீங்க. அவருக்கு கஷ்டம்னு ஒரே ஒரு அர்த்தம் தான் சொன்னாருங்க, ஜி கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அவர் யாரு எவருன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃப்ரெண்டு வருஷம் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒரே அர்த்தம் சொன்னாங்க ஃபைனான்ஸ்காரங்க, அவர் கட்டலன்னா நீ கட்டுறப்பா அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டாங்க. ஜி யார் யாருக்கிட்டே ஃபைனான்ஸ் கேட்டேன் ஜி, அவங்களாம் எனக்கு வாங்கியே கொடுக்கல ஜி. ஆனா உங்ககிட்ட கேட்டவனே உதவின்னு கேட்டானே நீங்க ஹெல்ப் பண்ணுங்க பாருங்க ஜி, அங்க நிக்கிறீங்க ஜி அப்படின்னு. ஓகேங்களா? யாரும் இல்லைங்க, அதான் அவர் சொன்னார்ல என் வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணுவாங்கன்னு, அவர் தாங்க. ஓகேங்களா? நம்மளால முடிஞ்சுதுங்க, அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? அவர் கட்டலாம் நான் கட்டிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்ப எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால கொஞ்சம் தள்ளி தான் கட்டுவேன். இப்ப எனக்கு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு என்னால முடியாது. வாய்ஸ் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு தெரியல. பட்டக்ஸ் போயிட்டு வச்சுங்க, ஒரு வீடியோ கண்டென்ட் கோசம் இவ்வளவு தூரம் வருவேன் நான் நினைச்சு கூட போல. கூடிய சீக்கிரம் லடாக்கு போலான்னு வரேன், பாப்போம். பட்டக்ஸ் இதுவே தாங்க மாட்டேங்குது. லடாக்குலாம் போறதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். ஒரு பிரிட்ஜ் வரும், அது ஏறி வரணும்னு அப்புறம் ரைட்டு. ஓகேங்களா? கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் தூரத்துல ரைட் எத்தனா நம்ம மழை வந்துடும். ரோடு சரியில்லை காய்ஸ். பட்டக்ஸ் ஐயோ, இந்த வெயிட் லைன் வர போட்டு விடுறாங்க. டம்மு அக்கறத்துல. ஆனா கார்ல கொஞ்ச விட இந்த அளவுக்கு அடி வாங்கன்னு சொல்லுங்க, டூ வீலர்ல கொஞ்சம் இந்த அளவுக்கு அடி வாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேரா போனா திருப்பதி 67 கிலோமீட்டர், கடப்பா 160 கிலோமீட்டர், கர்னூல் 357 கிலோமீட்டர், விஜயவாடா 490 கிலோமீட்டர். ஹைதராபாத் ஒரு நாள் போயிட்டு வரணுங்க. நம்ம டூ வீலர்ல போய் இந்த உலகத்தையே சுற்றி பாத்துறோம். ஓகேங்களா? முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. இன்னொன்னு இதுக்கப்புறம் கிட்ட பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லை. ஓகேங்களா? என்னால முடிஞ்ச கண்டென்ட் நான் பார்த்து பேசிட்டேங்க. ஒருத்தர் கூட ஹெல்மெட் போடாம போயிடுறாங்க. நர்ஸ் டாக்டர் அப்படிங்கிறாங்க. டாக்டர் நர்ஸ் சிக்னல் குடிக்கிறாங்க அப்படின்னு. மழையை காணுங்க. எங்க இந்த மழையை காணும்? மழையும் தெரியல, கண்ணுக்கு தெரிஞ்சு வரலாம். அது சின்ன மழை தான், அவ்வளவு பெரிய மழை எல்லாம் இல்ல. ஆனா யூடியூப்ல இன்ஸ்டால பார்க்கும்போது பெருசாகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நம்ம உள்ள போயிட்டு காமிக்கலாம்னு பாக்குறோம். ஒரு இடம் காமிச்சுமே போவோம். ஓகேங்களா? ஏன்னா கண்டென்ட்டை பார்க்கட்டும், எல்லாரும் பார்த்து. அப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா ஏன் அப்படிங்கிறாங்கன்னு தெரியலங்க. ஃப்ரெண்டுங்க ரியல் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, டிரைவர் ஃப்ரெண்டுங்க. என் வீடியோ எல்லாம் பார்த்து வயிறு எறியுறாங்க. உனக்கு என்னப்பா ஜாலியாகிற? ஆமாண்டா, எனக்கு ஜாலியாக தானே வரேன் போறேன்னா. ஜாலியா இருக்கணுங்க. ஒரு நொடி, ஒரு செகண்ட், அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் ரசிச்சு அழகா வாங்கணும். ஓகேங்களா? பரவாயில்ல, நான் ஜாலியா தான் வரேன். கூட 200 பெட்ரோல் போட்டேன், வந்துட்டேன். ஓகேங்களா? ஆல்ரெடி அதுல 100 பெட்ரோல் இருந்துச்சு. காலி 7 போயிடும். ஆனா ஓகேங்களா, 7 போயிடும் தான் நினைக்கிறேன். இந்த ரைட்டா அடுத்த ரைட்டு. ஓகேங்களா? இது லெஃப்ட் போனா பைபாஸ். காணிப்பக்கம் விநாயகர் கோயில் கூட இருக்குங்க. விநாயகர் கோயில் கூட போயிட்டு வரலாம். நம்ம இந்த மலைக்கே முதல்ல அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ணா இவரும் நான் போயிடுறேன். இந்த மலைக்கு அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் சித்தூருக்கு வந்து உள்ள ஊர்ல வந்து திருப்பதிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சித்தூர் உள்ளே வந்துதான் போகும். இந்த பைபாஸ் தான். ஓகேங்களா? ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்.
காணிப்பாக்கம் கொஞ்சம் முன்னாடி போனா லிஃப்ட் எடுக்கும். ஓகேங்களா, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இந்த ரோட்ல. இந்த ரோட தவிர்க்கவே நான் என்ன பண்ணுவேன், இதுல ரைட் வரும். ஓகேங்களா, கொஞ்சம் முன்னாடி பெட்ரோல் பங்க் தான் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். பேசி பேசி வாய் தாண்டா வலியுது. இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தாண்டா ரைட் வரும். ஓகேங்களா, ரைட்டை வச்சோன்னா நேரம் திருப்பதி கொஞ்சம் முன்னாடி வந்து ஷார்ட்கட்ல போய் கனெக்ட் ஆகும். ஏன்னா அதை பைபாஸ் போட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அது பைபாஸ் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ பைபாஸ் பண்ணோன்னா இந்த ரோட்ல வந்து டிராஃபிக் குறைஞ்சிச்சு. ஓகேங்களா, காலேஜா? ஓகே, அப்போலோ கெனான் சிட்டியா? கெனான் காலேஜ் சிட்டி போல இது பேர் தெரியல. இங்கிலீஷ் தாறுமாறா படிக்கிறேன். வேற லெவலு இல்ல, பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிறாங்க. சித்தூர் வேற லெவலில் டெவலப் ஆயிடுச்சுங்க. இங்க என்ன சித்தூர்ல பெட்ரோலு கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஓகேங்களா, 6 ரூபாய் 7 ரூபாய் வித்தியாசம் அதிகம். ஓகேங்களா, நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது 7 ரூபாய் அதிகமானு நினைக்கிறேன். 7 ரூபாய் 6 ரூபாய் 6 ரூபாய் இல்லை 3 ரூபாய் தெரியல. தெரியாம சொல்லக்கூடாது. 3 ரூபாய் 6 ரூபாய் வித்தியாசம் வரும் பெட்ரோலு. ஓகேங்களா, நம்ம ரைட்ல போனோம் இன்னும் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இந்த ஒரு கட்டி வரணும். சின்ன தெரு தாங்க அது. பிரிட்ஜு கீழே போனோமா பிரிட்ஜுக்கு மேலே போனோமான்னு தெரியல. பாக்குறவங்களாம் நினைப்பாங்க என்னடா ரைட் லைன்ல போனுங்கிறாங்க. நான் ரைட் எடுக்கணும், நான் அதனால தான் நான் ரைட் லைன்ல போனுங்கிறேன். அக்கா என்ன காட்சி உதவி பண்ணணுமா, ஆப்போசிட்ல ஒரு அண்ணா இருக்காரு, அதுக்கோசம் போறாங்க தெரியுது. கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என் சித்தூர் காஃபி ஷாப்பா? ரைட்டு. மாஸ்க் போட்டனால மூக்கு வலிக்குதுடா, மூக்கு வலிக்குது. அந்த அக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, நான் பெரியப்பா குடிக்காம இருக்க முடியாது, அவருக்கு வந்து நான் ரெகுலரா வந்து எங்க ஷாப்ல போய் சரக்கு வாங்கி போவேன் அப்படின்னு. ஓகேண்ணா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க அந்த அக்காவை பார்க்கும்போது. அவங்களாம் எப்படி சொல்றது, கண்டுபிடிச்சிட்டாங்க ரைட்டு. ஓகேங்களா, இண்டிகேட்டர் போட்டாச்சு. திரும்பி உள்ள ஊருல ஓடிவாங்களான்னு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா இது அதாவது ஊரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு. ஆனா முடியாதுன்ட்டாங்கன்னா ரிட்டர்ன் இப்படியே ஊருக்கு திருப்பிடலாம். இது உள்ளதான் மலை. ஓகேங்களா, இது உள்ளதான் ஃபர்ஸ்ட்லாம் போலீஸ்காரர் வந்து பேரிகார்டு போட்டு நிற்பாங்க. மிலிட்ரி. ஓகேங்களா, மிலிட்ரி அப்புறம் வந்து போலீஸு. ஓகேங்களா, எல்லாரும் வந்து பேரிகார்டு போட்டு நிற்பாங்க. ஊர்ல ரொம்ப தூரம் போனோமான்னு தெரியலங்க. மலை போட்டிருப்பாங்க, இதுல போர்ட்ல போட்டிருக்காங்க. ஐயோ 4 கிலோமீட்டரா? இங்க வந்து 4 கிலோமீட்டருக்கு போலது. கண்டிப்பா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் போடும். ஏன்னா வெப்சைட் இது வேற போட்டிருக்காங்க. கேட்டு. ஆமா, ரயில்வே கேட்டு வரும் இந்த ரோட்ல. கரெக்ட். அதாவது பிரிட்ஜில் கட்டுவாங்க. நான் வரும்போது பிரிட்ஜ் எப்படா இது நடந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, அதை பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க. பிரிட்ஜுக்கு தான் நம்ம போனோமா? ஓகே, சூப்பரா பண்ணிட்டுக்கிறாங்க. ஊரு வாங்க வேற லெவலில் டெவலப் ஆகிடுக்குது. எல்லாம் பாக்குறாங்க, என்னடா தமிழ்நாட்டுல இருந்து வண்டி வந்து நிற்குது, எங்கடா நிற்குதுன்னு பாக்குறாங்க. வா, இந்த இடத்துல தண்ணி தேங்கல, கண்டிப்பா தேங்கும். கண்டிப்பா தண்ணி தேங்காமலாம் இருக்காது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி இறங்கத்துல தண்ணி லேட் ஆகுங்க. ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அது ரைட்டா. ஸ்பீடா போகக்கூடாதுன்ற ஸ்பீட் பிரேக்கர். ஓகேங்களா, நம்ம அம்மா பட்ட சொல்லிக்கிறோம். தண்ணி ஆல்ரெடி தேங்குதுக்கா, தேங்குது. அம்மா இங்கே இருக்காக்கா, சூப்பர்ரா, தண்ணி தேங்குது. ஓகேங்களா, சில்லுங்குதுங்க. என்ன தண்ணின்னே தெரில. ஓகேங்களா, இங்க வர பாருங்க, இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரு, அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரு. அப்படி எவ்வளவு பெரிய டனல்ல தாண்டிடுவாங்க பார்த்தீங்களா. நம்மளாம் வந்து டனல் மேலதான் அப்படியும். ஓகேங்களா, டனல் கிடையாது இந்த இடத்துல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அம்மா அடி விட்டண்டா. ஸ்பீட் பிரேக்கர் தெரிலங்க, ஒரே மாதிரி இருக்கா ரோட ஸ்பீட் பிரேக்கரும் சுத்தமா தெரில. இவங்க யாருங்க, எப்படி போறதுன்னு தெரியல, ரூட்டு மறந்துட்டேன்னு. ஓஹோ, எது சில்லற இல்லதா? இருக்கா, வரேன். சில்லறையே இல்லை, என்ன பண்றது. என்னால முடிஞ்சது 10 ரூபாய் கொடுப்போம், அவ்வளவுதான் இருக்குது என்கிட்ட. ஏதோ என்னால முடிஞ்சதுக்கா. ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, சரி ரைட்டு, சாப்பிடுங்க. எங்க போனாலும் எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்குதுங்க, அது வர பெரிய விஷயம். ஏதோ 10 ரூபா கொடுத்தேன், 12 ரூபா 10 ரூபா கொடுத்தேன். ஓகேங்களா, என்கிட்ட வீட்டுக்கு 300 ரூபாய் தான் இருக்குது. நான் அதை கொடுத்துட்டு இப்போ பெட்ரோலுக்கு காசு இல்லை. ஆல்ரெடி வீட்டில் கேஷ் வச்சுட்டான்ட்டான். டிவி கட்டுறதுக்கு தான் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாள் ஓட்டினா 2000 ரூபாய் ரெடி பண்ணி ஃபைனான்ஸ் போட்டுடலாம். 3000 ரூபாய் ஃபைனான்ஸ் கட்டணும். இல்லைன்னா ட்ரெண்டிங் கிட்ட கேட்கணும். யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு 1 ரூபாய். ஓகேங்களா, அதனால அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய அளவு இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு வருமானம் வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கே ஒருத்தன் கொடுக்க மாட்டாங்க. என் வீட்டுல 1008% கொடுங்க. ஆனாலும் இருந்தாலும் ஊருக்கு நல்ல செய்ய மட்டும் இறங்கி ஓடி ஓடி நல்ல செய்யறாங்க.
என் சொந்தக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்தாங்க என்ன செருப்பாலே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு 2 லட்ச ரூபாய் தரல. ஆல்ரெடி 2 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு சண்டை நடந்துச்சு தெரியுங்களா? அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அழுவீங்க. நானே அழுதுட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்கிட்ட போய் வேண்டாம் 2 லட்சம் வாங்கணுன்ற மாதிரி. அந்த காசை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு. இப்ப எனக்கு ஒரு பாட்டில் பனாவில் ஆசிடு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த 2 லட்சத்துக்கு அந்த 2 லட்சத்துக்கு 2 வருஷம் டைம் கொடுத்துறாங்க. ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷத்துல எப்படி 2 லட்சம் கொடுப்பானே தெரியலங்க. மாசம் 5,000 கொடுத்தா கூட கவர்மெண்ட் இருக்காங்க. எங்கெங்க என் கடமை என்ன முடியல? கடன் முடியாதானே கொடுக்குறதுக்கு? கடன் முடியாத எப்படி கொடுக்குது? ஆஹா சின்ன இதுங்க, ஐஸ்லாண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். மாங்காய் தப்பு, மாங்காய் சீசன் இல்லையா? இல்ல மாங்காய் எடுக்கக்கூடாது, தப்பு. திருப்பித்தனமெல்லாம் திருடக்கூடாது. ஐயோ டேய், தமிழ்நாடு வந்து இவ்வளவு வேகமா போறேன். அது திம்மாத்து கார் எவ்வளவு வேகம் போயிருக்கிறான் பாத்தீங்களா? நானும் 40 தாண்டா போயிருக்கிறேன். நீங்க அவ்வளவு வேகமா போயிருக்கிற தரணும்ல. ஏன் மழை மழை இருட்டுல இருக்குங்க. மழை வந்து மறந்துட்டு இருக்குதுங்க மழை. அதான் ரைட்டு தண்ணி போகுது, மிஸ்ட் தண்ணி புகை. நைட்ல ஓட்டின மாதிரிதான் இன்னைக்கு புலியெல்லாம் வரப்போகுது இந்த ரோட்ல. புலி, சிங்கம், யானைலாம் வரும், அனகொண்ட பாம்புலாம் வரும். ஓகேங்களா? இன்னும் ஜாலிதான். கிட்டத்தட்ட 41 நிமிஷம் எடுத்துக்கிற அந்த வீடியோ. 41 செகண்ட், 41 நிமிஷமா 1 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுங்க. ஒரு படமே ரிலீஸ் பண்ணலாம் போல இதோ. ஹாலிவுட் படமே ரிலீஸ் பண்ணலாம்னு எடுத்த வீடியோ. ஓகேங்களா? ஆனா எந்த அளவுக்கு கேமரா மேல வர போற வரலாம் சுத்தா இருக்கும். மேல விட்டா நல்லா இருக்கும். ஒரு கண்டென்ட்டே கச்சிடும் எனக்கு. ரிட்டர்ன் போற வரலாம் எப்படி தாங்கன்னு தெரியல. இதை கட் பண்ணி நான் ஒரு நிமிஷமா போறதுக்குள்ள உயிர் வந்துடும். இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஆளான்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப். இங்க இருந்து மலையை காணுமே போயிடுச்சு. ஆஹா, இவர் தான் நம்ம சிஎம் சாரு, முன்னாள் சிஎம் சாரு. ரொம்ப அழகா இருக்காருங்க. சரிங்களா? ரைட்ல போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. இவர் பேர் ஜெகன்மோகன் ரெட்டியா? இதுக்கு முன்னாடி இருக்கு, இப்ப இருக்கிற கரண்ட்ல சந்திரபாபு நாயுடு. இதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேங்களா? அதான் ரோஜா மேடம் நகரு நகரிப்பேட்டையா நகரிப்பேட்டா. தண்ணி பார்த்தா நம்ம வாய் கிளம்புறோம். தண்ணியில இருக்கு, தண்ணி இருக்குதா? இங்க டேம் இல்லைங்க. இப்போ இவ்வளவு பெரிய டேம் வச்சுடுறா கட்டுறீங்க. நானும் படங்க பாக்குறேன். நினைச்சு இந்த இடம் இப்ப இவ்வளவு பெரிய டேமா இருக்குது. உடனே போட்டோ எடுக்கல, எடுத்துட்டே போவோம். தண்ணி வேற லெவல்ல போனது காய்ஸ். சூப்பரா இருக்குது. ஆஃப் பண்ண வேண்டி ஓரம் விடு. அட்டா நம்ம ஊர்ல வர வேண்டிய தண்ணி எல்லாம் இங்கதாங்க இருக்குதுங்க. நம்ம வேலூருக்கு தண்ணி வரலன்னு பார்த்தீங்களா? இவங்க செக்கு டேம் கட்டி வேற லெவல்ல அது தடுப்பணை கட்டி வேற லெவல்ல சாத்தி வச்சுக்கிறாங்க. அங்க பாருங்க, தெரியுதுங்களா? செம்மையா தண்ணி, எவ்வளவு தண்ணி போகுது, ஸ்லோவா திறந்து விட்டுக்கிறாங்க. ஓகே, நம்ம ஊர்ல செக்கு டேம். ஆமாடி, ஹெல்மெட்டுக்குள்ள வாய்ஸ் வாய்ஸ்க்குள்ள ஹெல்மெட் வச்சு படாத பாடு பட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டணுன்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு அண்ணா வீடியோ பார்த்தோங்க. வா, மாஸ்க் அவுத்துரும், வலிக்குதுங்க. ஐக்கு எங்கன்னா ஊந்துட போடுறாடி. செம்ம தண்ணி போதுங்க. கேட்குங்களா தண்ணி போடுறது? வர லெவலில் இருக்குது. அந்த இதுலேருந்து இதில் வரலாம் வருது. இதில் ஒரு மதகு தான் தண்ணிக்கிறாங்களா? ஆமாங்க, இவ்வளோ பெரிய மதகு இருக்குதா? சரி போமா, நாமளே செல்ஃபி போட்டது. எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அந்த பக்கம் பிரிட்ஜு மேலே போனால் தெரியும். ஆமாம், அந்த பக்கம் பிரிட்ஜு மேலே போனால் தெரியும். குளிருது. மீன்லாம் பிடிக்கிறாங்க. நம்மளும் ஒரு மீனை பிடிப்போமா தூண்டில போட்டு?
ஓமா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேங்க. இங்க இவ்வளவு தண்ணிலாம் தேங்கினதும் இல்லை, ஓகேங்களா, போனதும் இல்லை. செம்மையா காஞ்சி போயிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு தண்ணி தேங்குதுன்னா அந்த அளவுக்கு நல்லா உழைச்சிருக்காங்க. பிஎம்டபிள்யூ போயிருங்க. அப்பா அப்படி இந்த பக்கமும் தண்ணிங்க ஃபுல்லா. ஓஹோ, இந்த தண்ணி போய் அங்க தேங்குது இல்ல, இந்த பக்கம் ரோடு இல்லை பாருங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வரும் ரோடு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, இல்ல தண்ணி எல்லாம் போனதே இல்லை. ஆனா நல்லா கஷ்டப்பட்டு டேம் கட்டிடுவாங்க பாருங்க, செக்கு டேம். பாத்தீங்களா, நம்ம வேலூர்ல கூட இவ்வளவு டேம் இல்ல. இந்த டேம் எல்லாம் ஃபுல்லானதான் அந்த டேம்ல தண்ணி வரும் வேலூர் காலத்துல. ஓகேங்களா, 9 தடுப்பணம், 30 கிலோமீட்டருக்கு 9 தடுப்பணம் கட்டிடுவாங்க. ஓகேங்களா, செக்கு டேம் மாதிரி. அப்புறம் எப்படி பாலாத்துல தண்ணி வரும் மழை பெஞ்சா? நம்ம வேலூர்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது. மணல் எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால மணல் எடுக்க முடியாது. தண்ணி தேங்குச்சுன்னா எப்படி மணல் அள்ளிங்க? அள்ள முடியாது, கம்பல்சரி கஷ்டமா போயிடும். ஓகேங்களா, இங்க பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, தண்ணி தான். ஓகேங்களா, தண்ணி முக்கியம். அதனால மேட்டுப்பள்ளி அங்க ஊரு, மேட்டுப்பள்ளி ரைட்டு. நம்மள யாருமே கேட்கலங்க, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் அந்த ஊர்ல. ஓகேங்களா, நம்மள யாருமே அந்த ஊர்ல நம்மள எதுவுமே கேட்கல, ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் கார் ஓட்டும் போதெல்லாம் அடிக்கடி வருவேன் அந்த ரோட்ல. ஆனா இப்பதான் வர்றது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா இந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. மோஸ்ட்லி நைட் வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா இது. ஓகேங்களா, போலீஸ் எல்லாம் இருப்பாங்கன்னா இப்ப பாத்துங்க, கேமரா எல்லாம் நம்மள வாட்ச் பண்ணுவாங்க. இப்ப என்ன கூட உள்ள வந்து சிசிடிவி கேமரா நான் பதிவா இருக்கேன், எங்க போயிட்டு இருக்காங்க அந்த பையன், இங்க இருந்தா மழையே காணுங்க. ஓகேங்களா, கம்பல்சரி அந்த மேல பண்ணி போயிடும், பயங்கரமா குளிரும். அலோ பண்ணாங்கன்னா கூட அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாப்போம். அலோ பண்ணா வரும், அலோ பண்ணலன்னா ரிட்டர்ன் ஆயிட வேண்டியதான். காலையில வர வேண்டியதான், இன்னொரு நாள் வந்து வீடியோ போட வேண்டியதான். ஓகேங்களா, என் கேமரா குடிக்கவா உங்களுக்கு ரொம்ப நன்றி தான். இந்த அளவுக்கு நீ வீடியோ எடுக்கிறேன்னா அது பெரிய விஷயம் தான், மிகப்பெரிய விஷயம் தான். ஆனா சுவிட்ச் ஆஃப் மட்டும் வராது, அப்புறம் சார்ஜ் போட்டுமே நல்லா இருக்க முடியாது. இதுல ரொம்ப ஸ்லோவா தான் வரும் ஸ்பெண்டர்ல. ஓகேங்களா, மைக்ல கூட நல்லா சார்ஜ் நிற்குதுங்க. இன்னும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் கட் பண்ணி சூப்பரா சவுண்ட் கொடுத்துச்சு, வேற லெவலு டே அப்படின்ற மாதிரி இருக்கும். புளிமேடுங்க, அது மலை வந்து மலை பேர் என்னன்னா புளிமேடு மலை. ஓகேங்களா, அதாவது 2 மலைக்கு நடுவுல வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு படிக்கட்டு தான், இந்த மலைக்கும் போய்க்கலாம் அந்த மலைக்கும் போய்க்கலாம். ஓகேங்களா, காத்து விளையாடிடுங்க. 2 மலைக்கு நடுவுல வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டரா போனோம்னு தெரியல. அது மேப் போட்டு மேப் தெரியுங்க, நம்ம பேசினா வரணும், அதனால மேப் போடல இல்லைங்களா, தெரிய வாய்ப்பு இல்லை. மலையை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, கிட்டத்திலே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு கிளீனா தெரியும். புலிமேடு புலிமேடு புலிமேடு, புலி வந்து அடிச்சனால புலிமேடு நினைச்சாங்கன்னு தெரியல, புலிமேடுன்னு வச்சிட்டாங்க. மகாவர சொல்லி புலிமேடு. அந்த மலையில இப்ப அலோ பண்ண மாட்டாங்களே, நீங்க 4 மணி ஆயிடுச்சதுக்கு அப்புறம் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா மலையில வந்து படிக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. நானு யூடியூப் இன்ஸ்டால பாத்துருக்கேங்க. ஓகேங்களா, இந்த கூட தண்ணி வருது, அந்த தண்ணி தான் இவ்வளவு தூரம் ஆச்சு பிறகு. எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்துங்கிறாங்க, யாரா நம்ம ஊர்ல ஹெல்மெட் போட்டுன்னு புதுசா மாஸ்க் போட்டுன்னு மொபைல் ஸ்டாண்ட்ல மொபைல் வச்சு வீடியோ எடுத்துன்னு போங்கிறான் அப்படின்னு. ஓகேங்களா, தொண்டை வறுத்து போச்சு, சாரி தொண்டை வதந்து போச்சு, வதந்தி போச்சு. வா, இது விவசாயம் பண்றாங்க. தென்னை மரம், தென்னை மரம், ஆஹா அருமையா இருக்குங்க காத்து. ஐயா ஐயா சின்ன இது உண்மையா நீங்க வரணும், நீங்க ரசிப்பீங்க. இந்த ஊர்ல வெயில் அதிகம், நம்ம வேலூரோட கம்பேர் பண்ணும்போது வெயில் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா வேலூர் கொஞ்சம் அதிகம் என்னன்னு இந்த நெருப்பு மாதிரி அனலைசன். இந்த விஜயவாரம், எது சொல்றது, ஹைதராபாத், நெல்லூர் ரோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கோல், அப்புறம் ஒடிசா வரலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கும் வெயில். அதே மாதிரி குளிர்லயும் சரி, பயங்கரமான குளிர். வேலையில கம்பேர் பண்ணும்போது அதிக குளிர், அதிகம் தண்ணி. அம்மாடி, ஆஹா, கார்பெண்டர் 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 ஜன்னல் கதவுலாம் செய்யறாங்க பொழுது. ஆட்டோக்காரன் கேட்போம் புளிமேடு எப்படி போறதுன்னு. அவரு கேட்ட, இந்த பக்கம் அலோடு இல்லப்பா, நீ திரும்பி இப்படியே போயிருப்பா அப்படின்ட்டாருன்னா வேற வரலாம் போவோம். பெட்ரோல் வேற காலியாகுது, வேற வரலாம் போவோம். நம்ம குட்டி பையன் நம்மளை விட்டு போவோம். எனக்கு என்னன்னா சந்தோஷமா இருக்குதுங்க, என் ஸ்பெண்டர்ல இவ்வளவு தூரம் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த காராம வீட்டுல போயிட்டு இருந்தாலே அதுவே பெரிய விஷயங்க. என்ன சொல்றது, மழை வராம இயற்கை. ஓகேங்களா, தலை வர வலிக்குது. இவ்வளவு பேசணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யார் என்ன நினைக்க போறோம், நம்ம மைக்கு நம்ம கேமரா. அம்மா அடி, நம்ம மைக்கு நம்ம கேமரா. ஓகேங்களா, புலிமேடு
எங்கடா போறாடு? இந்த ஊருக்கு தானே வந்து வரேன், மேல அலோட் பண்ணுறேன், நான் வரேன்டாரு. இந்த ஊரை வந்து வீடியோ எடுத்துட்டு போறேன்டாரு. எவ்வளவு ஸ்பீடா போய் வந்துருமா? 50ல போய் அதோட வர மாட்டேது ஊரு. எனக்கு தெரிஞ்சு மலை ஏற வேணும். மலை இங்க இருந்து கீழே பார்த்து இப்படியே ஓடிடுவேனான்னு தெரியல. வந்துட்டோம்னா நினைக்கிறேன். காத்து தாங்க புசு புசுன்னு அடிக்குது. இங்க ஒரு மலை இது லெப்ட்ல, அது என்ன மலைன்னு தெரியல. இவ்வளவு தூரம் வந்து யாரும் விளாக் பண்ண மாட்டாங்க. நான் தாங்க ஸ்பெஷல். விளாக் பண்றதுல நான் தான் ஸ்பெஷல். அதாவது எப்படி சொல்றது, எனக்கு ஃபாரின் போகணும் ரொம்ப நாள் ஆசைங்க. ஓகேங்களா, ஃபாரின் போய் ட்ராவல் பண்ணி வீடியோ போடணும்னு ஆசை. ஓகேங்களா, இப்போ நம்ம லண்டனுக்கு ஒருத்தவங்க வீடியோ போட்டுக்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி சொல்றது, நான் பெரியமா பையன் ஒருத்தன் லண்டன்ல இருக்கிறான். எங்க அண்ணன் விவசாயம் அழகா இருக்குங்க. வேற லெவலில் விவசாயம் சூப்பரா பண்ணிருக்காங்க. விவசாயம் பண்றாங்களா, பியூட்டிஃபுல். அரிசியெல்லாம் மிகவும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. செம்ம காத்தடிக்குதுங்க. அடா 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 அடா. 1 மணி நேரம் ஆயிடுச்சா? ரைட், 51 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிளம்பி இடையில வர வீடியோ கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் கனெக்ட் பண்ணா அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோலாம் ஃபுல் வீடியோ யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்றாங்க. ஷார்ட் வீடியோ மட்டும் கட் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்ல போட்டு விட்டுருவேன், பாட்டு போட்டு. இந்த வீடியோலாம் ஃபுல்லா வந்து ஃபுல் வீடியோ வந்து மட்டும் அப்படியே யூடியூப்ல போட்டுருவேன். இடையில வந்து நம்ம வீடியோலாம் போட முடியல, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால இப்போ ஃபேஸ்புக்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். 1.5 மணி நேரம் வீடியோ. எங்கேயுமே இருக்கு புளியோட. இது மழையே காணுமா? நான் வேற எங்கேயும் ரீட்டு தப்பா போனுறேன்னா இல்லைங்க. இதுல பேர் வரலங்க. இப்பதான் மனநியான தப்பு தப்பா படிக்கிறேங்க. இந்த இப்ப லண்டனுக்கு ஒரு அக்கா வீடியோ போடுறாங்க பாத்தீங்களா, சூப்பரா போடுறாங்க. அவங்க சிஸ்டரா அக்காவான்னு கூட எனக்கு தெரியாது. குடிக்கவா எங்க போனாலும் நீ வேற ஒரு கண்ணில் பெறாருங்க. நம்ம தான் நாய்க்குட்டி வேணாம். நிறைய பேர் நாய்க்கு வளர்க்குறாங்க. ஓகேங்களா, வேற கவர்மெண்ட் ஏதோ ரூல்ஸ் போடுவாங்க, நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது, வீட்டில் இருந்தால் நாங்கள் வந்து 5000 ஃபைன் போடுவோம், அதை விற்கும் போயிடும் அப்படின்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஓகேங்களா, தொண்டை வரைச்சிட்டு இருக்குதுங்க. தொண்டை வரைச்சிட்டு இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணவும் மனசு வரல, பேசாம இருக்கவும் மனசு வரல. என்னடா பேசுவேன், கண்டே இல்லடா. நான் வாழ்க்கை கதைக்கு தூங்கி போனோம்னு நினைப்பாங்க. பேசும்போது திருப்பி பேசுவேன். கொக்கு கொக்கு டிராக்டர் விவசாயம் பண்றாங்க. என்னங்க ஆக்சிடென்ட் ஆயிடுங்க, வந்து பிரேக் பண்ண ஆட்டுக்குங்க. சிமெண்டா மணலா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். பட்டன் சொல்லிடுங்க எனக்கு. வண்டி இல்லைன்னா எவ்வளவு தூரம் வந்துருக்கு வராது மாட்டேன். கண்டிப்பா வந்துருக்க மாட்டேங்க. வீடு எடுக்கிறது கோசம் எவ்வளவு தூரம், இதெல்லாம் வந்து யாருக்கோசம், எனக்கோசம் கிடையாதுங்க. டிராவலிங்ன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன். ஆனா அதை வந்து உங்களுக்கோசம் எக்ஸ்ட்ரா, அதாவது வீடியோ எடுத்து போடுறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். சரிங்களா, டிரைவர் மாத்த சொன்னாரு, வேண்டாண்டா தூக்கி போட்டு போறா அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு நாள்ல என்னென்ன பார்க்க முடியுமோ பார்க்கணுங்க, சுத்தினாங்க. சரிங்களா, ஒரே ஒரு நாள் என்ன பார்க்க முடியுமோ அது பார்த்துட்டு அன்னைக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா, போகும்போது தான் பட்டாசு அழிய போகுது. எப்படி ஓட்ட போறோமோ தெரியல. ஆல்ரெடி இப்போ அழிவுது. கவர்மெண்ட் எப்படி போயிருங்க. இந்த பக்கம் போன சொன்னோம் இல்லைங்க, பெட்ரோல் பங்க் இருக்குது, 200 பெட்ரோல் போட்டுறான். 12 வரும்போது 200 போட்டா மறுபடியும் 200 போடுறான். பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா இவ்வளவு பேரும் கூட்டணும் இல்லை சேஃப்டியா. ஓகேவா, அதிகபட்சமா உனக்கு பெட்ரோல் வரும்போது போட்டுருவான். என்னன்னா இங்க ஒரு 3.5 அது இருக்கிற மழை. நான் இந்த பக்கம் போயிருக்கிறேன், புளி மருதுன்னு. என்னடா இது மழையை காணும், இந்த பக்கம் போயிருக்கிறேன், அங்க இருக்கிற மழை. ஒருவேளை இந்த மழை வளைஞ்சி அங்க போகுங்க, ஒரு ஊர் இருக்கலாமோ. இந்த ரோடு வளைஞ்சு அங்க போய் சேருங்க. மலையை பார்த்துட்டாங்க, லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு மலை. ஆனா அது ரைட் சைட்ல வரும் அந்த மலை. ஓகேங்களா, புளியமேடான்னு தெரியலீங்களா. அந்த அக்கா வீடியோ போறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இருந்தாங்க தெரியாது. அவள் நான் மெசேஜ் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். அதாங்க வேலைன்னு நம்ம கண்டுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நம்ம எல்லாரும் கண்டுப்போம். ஓகேங்களா, நம்மளை மதிச்சா நம்ம மதிப்போம். ஓகேங்களா, நம்மள யாராலையும் அதாவது நம்மள தள்ளி நிறைய பேர் வைக்கிறாங்க, நம்ம யாரையும் தள்ளி வைக்க போறது இல்லை. ஓகேங்களா, வேணுன்றவங்க வரட்டும், வேணான்றவங்க ஒதுக்கிட்டோம். ஓகேங்களா, நம்ம ஒதுக்குனவங்களும் ஒரே ஒரு பாடம் தான். ஓகேங்களா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய ஆள் ஆகண்டா, ஆய் காட்டேன்டா. அன்னைக்கு நான் என்ன ஒதுக்குறேன்டா, இன்னைக்கு என்ன ஒதுக்குறேன்ல. என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம்னா, எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு
கையில காசு இல்ல, ₹1 கூட. யாருக்கிட்ட போய் உதவின்னு கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அவங்க கிட்ட உதவின்னு கேட்டு கூட அவங்க ஹெல்ப் பண்ணல. ஓகேங்களா? அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஏன்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூப்பிட்டு வந்த, நீ கூப்பிட்டு வந்து சேர்த்துக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அப்பவே உடஞ்சிட்டாங்க, ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது பணம் இருந்து, பணம் இல்லைன்னாம நீங்க ஹெல்ப் பண்ண, அதான் எப்படி சொல்றது, பணம் இல்லாம நீங்க ஹெல்ப் பண்ணினீங்கன்னா கூட சந்தோஷப்பட்டுங்க. ஒரு நகை இதையே வச்சு, இந்தாடா கூட்டு வந்து சேர்த்துட்ட, உங்ககிட்ட காசு இல்லை, ஓகேவா, நீ கூட்டு வந்து அம்மாவை சேர்த்துட்ட, அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருந்துட்டாய், சூப்பரா வராங்க அம்மா, நீ கூட்டு வந்து சேர்த்துட்ட, ஓகேவா, நீ கூட்டிட்டு வந்து சேர்த்துட்ட, ஓகேவா, நீங்க நான் வேற எங்கேயும் போனுங்கிறேங்க, புளிமேடுக்கெல்லாம் போலங்க, அந்த பக்கம் போனுங்க, நான் மலைக்கு தப்பு தவறி வேற ஏதோ ரூட்டுக்கு வந்துட்டேங்க, மலைக்கு வரத்துக்கு வேற எங்கேயும் வந்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, போச்சு, மலை போச்சு, மலையை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க போலுக்குங்க. மலை பக்கத்துல தாங்க வரும், சூப்பரா இருக்குங்க, மலையை தாண்டி எங்கேயோ போயின்னு வரங்க, அதாங்க மனசு கஷ்டமா இருக்குது, மலையை காணுங்க. ஓ, தப்பு பண்ணிட்டேன்னு அந்த மலைதான் நினைக்கிறேன், அந்த மலைதான் அது, எனக்கே தெரியலங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சா. இது காட்டு உள்ள போற மாதிரி இருக்கும், அதோட லாஸ்ட் இந்த காடு முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஹைவே கனெக்ட் ஆகும், எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப தூரம் வந்துட்டேனா, இல்ல நம்ம மலையை காணாம போயிடுச்சா, புளிமேடு எதுன்னு யாருமே கேட்கலாமா? வந்துச்சு, வந்துட்டேன்டா, புளிமேடு வந்துட்டேன்டா, பாத்துட்டேன்டா மலையா, மலையில பனிலாம் போயில, சாதம் இல்ல, அதே தெரிஞ்சு பாருங்க, அதான் மலை. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிதா இல்ல தெரியல, இருங்க காட்டுறேன். ஓகேங்களா? என்னங்க சூச்சு போயின்னு வராங்க, மலையை பார்த்துட்டேன், அந்த மலையை ஏற மாட்டேன்னா எனக்கே தெரியலங்க, டைம் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, அலோ பண்ணுவாங்களா அலோ பண்ண மாட்டாங்களா? அதாங்க யாருக்கிட்ட போய் நம்ம பணம் கேட்க கூடாதுன்னு சொன்னோம், அவங்க கிட்ட போய் கேட்டு நகை வச்சு தரம்பா அப்படின்னாங்க. தான் பாருங்க எப்படி இது பாருங்க, மலை அப்பா அப்படி இதே மாதிரி செங்குத்தா நிக்கிறாருங்க, ராஜா மாதிரி நிக்கிறாருங்க, ஆனா விட மாட்டாங்க, எவ்வளவு பெரிய மலைங்க, இங்க 2 மலைக்கு நடுவில் ஒரு கனெக்டிங் இருக்குங்க. இங்க ஒரு கோயில் இருக்குங்க, ஆஞ்சநேயர் கோயிலா ஹனுமான் கோயிலா தெரியல, 2 ஒரே கோயில் தான், குளமா இருக்குது, வரும்போது பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மலைக்கு போவோம், அதெல்லாம் ரைட் சைட்ல எடுத்து போறாங்க, அதான் மலை. உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல, ஆனா ஏற விடுவாங்களான்னு தெரியல, டூர் யாராவது பத்திரமா இருக்குமான்னு தெரியல. ஓகேங்களா? எப்படி வழி போறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மலைக்கு ட்ரக்கிங் பண்ண போறேன். மேல குரங்கு இருக்கா, வீடு எவ்வளவு செங்குத்தா நிக்குது, அதான் அதிசயமாகுது. இப்படி வச்சு எடுக்கலாம், ஓகேங்களா? அந்த ரைட் சைட்ல தட்டு பார்த்தீங்கன்னா அதான் மலை, கரெக்டா மரம் வந்துச்சு. இந்த மலை மேல ஏற அந்த நேரத்துல ஏறனா இறங்கத்துக்கு நைட்டு 10 மணி ஆயிடும், ஏறத்துக்கே 10 மணி ஆகுங்க. எப்படி ஏறுவாங்கன்னு தெரியலங்களே, இந்த மலையை பார்த்தாலே பக்குன்னு இருக்குது, பானி வேற ஆகுது, இன்னும் ஏற மாட்டேனான்னு தெரியலங்க, ஏற விடுவாங்களான்னு கூட தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இந்த மலைக்கு இந்த பக்கமா போகணும், மலையை பார்த்தாலே பக்குன்னு இருக்குதுங்க, தெரிஞ்சுங்களா? யாரும் மாஸ்க் போட்டுன்னு போறாங்க, நம்ம ஊருக்கு புதுசா அப்படின்னு நினைக்க போறாங்க. இந்த மலை எப்படி ஏறது, நாங்க வழியே காணுங்கிறா, அப்படி மேல இளம்பூர் கோயிலுங்க, அப்படி சொல்றாங்க மலை. தெரிஞ்சா வீடியோல தெரியலங்க, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா தெரியாது. மழை வேற லெவல்ல இருக்குது, மழை எப்படி இருக்குதுங்க, அதான் தெரியலங்க, கோயில் வேற லெவல்ல இருக்குதுங்க. தனியா மாட்டிக்கினேன்னு அங்க பாருங்க, இந்த மலை மேலே தாங்க இந்த கோயில் இருக்குது. ஓகே, நான் எப்படி ஏறுவேனே தெரிலங்க, பயமா இருக்குது. மலையை பார்க்கும்போது ஒரு அடியும் பேனிக் ஆகுதுங்க, தெரிஞ்சுங்களா? இந்த மலையில எப்படி ஏற போறேன்னு தெரியலையா? வினோத்த, உன் ஆயுசு முடிஞ்சிச்சுடா, இந்த மலையில ஆக்சிஜன் வரக்குதான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு ஏறுவோம், முடியலையா இப்படியோ வீட்டுக்கு போயிடலாங்க. மலையை பார்த்தாலே பக்குன்னு இருக்குதுங்க, சீரியஸா வேற லெவல்ல இருக்குது. ஆனா மலைக்கு ரூட் எப்படி இருக்குதுன்னு தெரில, கேட்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு அக்கா இருக்காங்க, ஆனா நம்மளுக்கு தமிழ் தெரியும், அவங்களுக்கு தெலுங்கு தெரியும். நம்மளுக்கு தமிழ் தெரியாது, சாரி தெலுங்கு தெரியாது, எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியல மலைக்கு. இன்னும் இங்க பாருங்க, சைட்ல கூட தெரிய மாட்டேங்குது, பாக்கெட்ல வச்சுக்கலாம், ரைட்டு, சூப்பர் ஐடியா, இதை மறந்துட்டேங்க. சரியா சத்தியமா வேற லெவலு எக்ஸ்பிரிமெண்ட், மொபைல கேட்குறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட்
அங்க பாருங்க செம்மையா இருக்குங்க. அதான் அதான் அங்க பாருங்க ஒரு மலை மட்டும் தனியா நிக்குது பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்குதுங்க. எப்படா ஏற போறோம்னு நினைச்சாலே பக்கு பக்குன்னு ஊர் வேற கட்டாவாதுங்க. பதட்டத்திலேயே பயந்துரும் போல இது. ஐயோ ஐயோ, எப்படா டே அங்க எத்தனை மணி ஏறா வச்சிருக்கீங்க? ஆனா எப்படி ஏறுவாங்கன்னு தெரியலங்களா, ரூட் வேற எப்படி போறதுன்னு தெரியல. அங்க கூட்டமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் தான் வெளியே போனோமா, எனக்கு எப்படி போறதுன்னு தெரியலையா. ஆனா கோயிலுக்கு எப்படி போறது? மேல கோயில் போக முடியுமா? எப்படி இந்த பக்கமா முன்னாடியா? இப்ப அலோவ் பண்ணுவாங்களா? எத்தனை மணி வரலாம்? லேட் ஆகுதா? பரவாயில்லையா? தேங்க்ஸ். 9 ஆயிடுமா? ஆஹா, மேல போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமா? அலோவ் பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்துனே ஓட்ட போறேன்டா டே. மலையை பாருங்களா டே, ஜாலிடா டே. குட்டிப்பா நான் மேல வரேன்டா கம்மிங் சூன்றா மலைக்கு. அடா 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 அடா, நான் ஒரு கிளாரிட்டிடா. ஐபோன் தான்டா. வீடியோ எடுத்துனே ஓட்ட முடியுமானா அங்க வர்றா, எப்படி இருக்கிறேன் வர்றா. என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன்டா. கோயிலுக்கு முன்னாடி போகணுமா காய்ஸ்? ஓகேங்களா? போய் டூ வீலரை பார்க் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். காற்று வேற புஸ்கு புஸ்குன்னு அடிக்குது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். மலையை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. வீடு வேற கட்டாயிடுமான்னு பக்கு பக்குன்னு இருக்குது. கட்டாயிடுச்சுன்னா புஷ்குன்னு ரெக்கார்டா இருந்தாங்குது. முன்னாடி போனோமா மலைக்கு? எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையா. மலை பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சக்சஸ்ன்னு வந்துச்சுங்க. இதான் மலைக்கு போடுறது ரைட்டா. ஓஹோ, இந்த பக்கம் போய் அப்படி யூட்டன் வச்சு வரணுமா? அதை போட்டுருக்காங்க பாருங்க, மலைக்கு தெலுங்குல போட்டிருக்காங்க, தமிழ்ல போடல, இங்கிலீஷ்லயும் போடல. ஓகேங்களா? இதான் அந்த மலைக்கு போற ரூட்டு. அங்க போடுற மலை அப்பா அடி சாமியே. 2 பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு மலை போகுதுன்னா வேற லெவல்ரா. 2 மலைக்கு நடுவில் எப்படா அவ்வளவு பெரிய கேப் வந்திருக்கும்? வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. கரும்பு தோட்டம், மாங்காய் தோட்டம், வேப்பமரம் இங்க போடுறாடு. மேலே வர்றதுக்கு நைட் ஆயிடுமா? சூரிய பகவான் என்னை காப்பாற்றுங்கள். நாளைக்கு போயிட்டு வந்தா லேட் ஆயிடுமாமா. அடா 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 அடா, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம வந்திருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பேன். என்னடா இப்படிக்கா போகுது? ஓஹோ, செம்மையா இருக்குங்க மலை. அப்பா அடி, கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஓ, இதான் மலைக்கு போடுறா? ஆமாண்டா. இந்த பக்கம் பைக் போகாதா, காரம் போகாதான் மேலே போறதுக்கா? போலாமா போகக்கூடாதான்னு தெரியலையே, பதட்டமாவே இது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே ஏற போறேன். இந்த பக்கமா போனோம். டூ வீலர்ல போயிடலாமா மேல? ஐயோ உண்டா. வீடியோ கட் ஆயிடுச்சா? கட் ஆகல. ஓகேங்களா? சூப்பராக எக்ஸ்பெரிமெண்ட் எடுப்போம். ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்ச மலைக்கு போகிறதுக்கு. இப்படியே டூ வீலர் மேலே ஏற்ற முடிஞ்சா சூப்பராக இருக்கும்ல. ஆடா ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க இந்த மலைக்கெல்லாம். மேலே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்பா அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க அங்கே பாருங்க மலையை. அடி 2 மலைக்கு நடுவில் படிக்கிட்ட பாருங்க. இருட்டாகுது. ஏற முடியுமான்னு தெரில கைஸ். நம்பிக்கை கை விட மாட்டான். இன்னொரு இன்னொரு 4 மணி இருக்கணும். மேலே போனால் கண்டிப்பாக 6-7 ஆகிடும். ரெண்டுக்கு வரத்துக்கு 8-9 ஆகிடும். 10 மணி 11 மணி வீட்டுக்கு போகணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? விட்டா ஏறிடுவேன், உடலைன்னா ஏற முடியாது. இது இந்த பக்கம் என்ன இருக்குது? இங்கே ஒரு குளம் இருக்குது. ஓகேங்களா? கோயில் இருக்குது இங்கே. கோயிலை ஸ்கூலு ஆலமரம். இந்த பாருங்க கோயில். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. இந்த பக்கம் போய் விசாரிப்போம், அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓகேங்களா? மேலே யாரும் வருவாங்களான்னு தெரில. கடவுளே, சிவபெருமான் மேலே வராரு. மேலே போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. மேலே கத்துறாங்க. கத்துறது மேலே போக முடியுமா? பெருமாளே, குயிலுக்கு கூ 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 சொல்லி கொடுத்தா. ஆஹா, ஹெல்மெட் போடாதரா. இங்கே ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுற. போகண்டா, மலையை பாடுறா. என் டூ வீலர் ஃபர்ஸ்ட் டைம் மலை மேலே ஏற போகிறா. என்னடா வழி காணும். இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரில. போகண்டா, எது வரலாம் போகலாம்டா. வாடா, எது வரலாம் போகண்டா. மலைக்கே டைரெக்டாக ஏற்றுறேன்டா. வினோத்தை ஃபர்ஸ்ட் டைம் மலை மேலே ஏற்ற போகிறேன்டா. எங்கடா பாதை காணும்? டூ வீலரை விட்டுட்டு போகிறது கூட பயமாக இருக்குறா. என்னத்த எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல மலைக்கு. என்னடா இந்த பக்கமும் வழியை காணும், அடிச்சுட்டு இருக்கிறாங்க மேலே போகிறதுக்கு.
எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. சத்தியமா வேற லைன் இருக்குதுங்க. யாருமே ஏறக்கூடாதுன்னு மேலே இது போட்டுக்கிறாங்களா? இந்த பக்கம் மலை மேலே வழி போகுதுங்க ஏறத்துக்கு. ஆனால் யாருமே ஏறக்கூடாதுங்க இது போட்டுக்கிறாங்களான்னு தெரியல. அங்கே போய் கேட்போம் எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் பாதை போகுது, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணுமோ? டூ வீலர் ஹெல்மெட் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது. ஆஹா, பழையங்காலத்து ஆலமரங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் பழமையான கோயிலாக இருக்குமோ? என்னங்க சாமியை சிலையெல்லாம் இப்படி தூக்கி போட்டுருக்காங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, அங்கே கேட்போம். ஓகேங்களா, எப்படி போகிறதுன்னு தெரில. ஆமாம், ஆஹா, ஜெய ஆஞ்சநேயா. இங்கேனாங்க அம்மன் கோயில் இருக்கா? ஆமாங்க, அம்மன் கோயில் சிலராக இருக்கு. கோயில் பைரவா. அக்கா மேலே போக முடியாதா? மேலே போக முடியாதா? ஆ, அந்த பக்கம் போகலாமா? பைக்கில் போக முடியாது இல்லைங்களா? ஒம்பது. ஆ ஆ ஆ ஆ பைக் மேலே போகுமா? என்ன மலைக்கு போதா? ஆ அங்கேருந்து நடந்து போகணுமா? போகலாமாண்ணா? சரி, ரைட்டு, தேங்க்ஸ். கோயில் ஓப்பனில் இருக்குமா? ஓப்பனில். சரி, ரைட். எப்படி இப்படி போய் அப்படி போனாங்களா? ஆ ஆ சரி, தேங்க்ஸ். கிணத்துல தண்ணியே காணும். கிருஷ்ணர் கோயில் அது. இப்படி ஒரு ரவுண்டு போட்டு கோயிலை பார்த்துட்டு போயிடலாம். வா, வேற லெவலில் இருக்குங்க கோயில். கோயிலுக்கு பேக் சைடு தான் மலை இருக்குது. அதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேது. பரவாயில்ல, வழிக்கு தாங்க. அம்மா தாயே எல்லோரும் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட் டைம் வரங்க. இதெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ட்டுங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மலை மேலே வண்டி போகிறாங்க டூ வீலரு. வா, மலை மேலே தான் பாதி தூரத்துக்கு டூ வீலர் போகுது. அந்த பாதி தூரத்துலேருந்து நீ நடந்து போனோம். ஓகேண்ணா, அதாவது ஐயோ இப்படி நேரம் மாறிக்கிட்டீங்களா? இப்படி பத்தினுறீங்க. நான் உன்னை பார்க்கவே இல்லை. அப்படியே மலையை பார்த்தோன்னா ஒரு கேட்டேன்டா. இந்த பாருங்க, தெரியுங்களா? தெரியாது உங்களுக்கு. இப்படி திருப்பி நிப்பாட்டுறேன். ஓகேங்களா, அந்த சென்டரில் கருப்பாங்க. அதே தெரிஞ்சுங்களா? அந்த பில்டிங்க்கு மேலே அது வரலாம் தான் போக முடியுங்க டூ வீலர். அதுக்கு மேலாம் போக முடியாது. அதுக்கு மேலே போகணுன்னா பரல வேணாம் போகணும். நீங்கள் சிவனை பார்த்தே ஆகணும்டா. வழி விடுறா சிவபெருமானே, எனக்கு தரிசனம் கொடுப்பா. ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக கொடுப்பாரு. வேற லெவலில் இருக்கிறாருங்க. ஐயா ஐயா ஐயா, இங்கே பாருங்க மலையே. இந்திரா இந்திரா, இதெல்லாம் யாருக்காக பண்றாங்கன்னு கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியாது போகுது. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு பார்த்தீங்களா? கஷ்டங்களை பார்க்காமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கண்டா. தாங்கக்கூடிய உடம்புல சக்தி இருக்கிறா. ஓகேங்களா, இந்த பக்கம் மாங்காய் உள்ள போகலாம்னாங்க. இந்த பக்கம் என்னங்க வேலி போட்டுக்கிறாங்க. இங்கதான் ஓகே தான் வழி. இதுதான் வழி. எப்படி போதும்னு தெரியலங்க. பக்கம் என்னடா கோழி இது? வான் கோழியா? ஓஹோ, இந்த பக்கம் ரூட்டா இருக்குதுங்க. பரவாயில்லையா? இந்த பாலமடி ரத்தனகிரி மாதிரி அழகா ரோடு போட்டிருக்காங்க. வா, செம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா தம்பி, பெட்ரோல் வேற இல்லை வண்டியில. ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. முடியும்டா, முடிஞ்ச வரலாம் போவேண்டா. வாடா கைப்பில்ல. அந்த மலையா இல்லை இந்த வினோட்டா பார்த்துருவேன்டா. இந்த பக்கம் ஊர் ஏதோ இருக்குதுங்க. வா, மலைக்கு ரோடே போட்டுக்கிறாங்க காய்ஸ். வேற லெவலில் இருக்குது காய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மலை மேலே ஏற போற பாடு. ட்ரெக்கிங்கே ஜாலி ஜாலி. என்னடா ஸ்ட்ரைட்டா போகுதா? வளைஞ்சு வளைஞ்சு தான் போகுதா? பாலமட்டி மலை மாதிரி போகுது. வளைஞ்சு வளைஞ்சு போவான் போகுது. சிங்கிளா இதுக்கு தாண்டா வரக்கூடாதுன்றது. டபுளா வரணும். அவங்க சொன்னாங்க அந்த அக்கா, வந்தா லவரோட போனா நல்லா இருக்கும்பா இந்த கோயிலுக்குலாம். லவர்லாம் போனா வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னாங்க. பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலை ஏறும்போது யோசிக்கிறேன், எப்படா ஏற போறேன்னு. நான் ஏறிட்டு பிரிவு பாடுற என் போன் மட்டும் ஆஃப் ஆகாம இருந்தோம்னு வச்சுங்க, வேற லெவல்ல இருக்கும். ஆல்ரெடி இந்த பக்கமே ஒரு மலை இருக்குதுங்க. சரியாகுதுங்கன்னா இங்க மலையாவது தண்ணி டேமு. டேங்கப்பா அடி. சத்தியமா மலைக்கு போக அள்ளி ஆகுதுடா. சத்தியமா நல்லா ஆகுதுடாடி.
தெரியல. இங்க பாருங்க. ஐயோ, எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் ஆனாங்க. அப்படியே வீட்டுக்கு போறேங்க. டைம் ஆயிடுச்சு. வேற என்னன்னு எனக்கு